நம்ம வந்து grade 6 CBSE NCERT syllabus mathematics தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி chapter 1 chapter 2 எல்லா சம்ஸும் நம்ம சேனல்ல வந்து சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். போய் செக் பண்ணி பாருங்க. chapter 3 playing with numbersலயும் introduction part வந்து பண்ணியாச்சு. 3.1 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 3.2ல question number 8 வரைக்கும் ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ப்ரீவியஸ் வீடியோஸ்ல. இன்னைக்கு வந்து question number 9ல இருந்து தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதில் question number 9 பாருங்க. Write 7 consecutive composite numbers less than 100 so that there is no prime number between them. So consecutive அப்படின்னா continuous அப்படின்னு அர்த்தம். ஸோ 7 continuous composite numbers வந்து நீங்கள் வந்து எழுதணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா less than 100 இருக்கணும். ஸோ அதுக்கு நடுவில் வந்து எந்த விதமான prime numbers-உம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு 7 consecutive numbers composite numbers வந்து நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைம் நம்பர் சார்ட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அப்போனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் பாருங்கள், நான் வந்து 1 அப்படின்றது கோப்ரைம் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். 1ன்றது ப்ரைம் நம்பர்னு நம்ம சொல்லலாம், காம்போசிட் நம்பர்னு நம்ம சொல்லலாம். ஸோ 2ல இருந்து நான் வந்து லெஸ் தென் 100ல இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ரைம் நம்பர்ஸும் நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஸோ இது கூடிய டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்பிட்வீனில் நமக்கு 7 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கணும். இப்போ நமக்கு வந்து 2 பாருங்க. 2க்கும் 3க்கும் இன்பிட்வீனில் உள்ள கேப் வந்து ஒன்றுமே கிடையாது. 2க்கு அடுத்து கண்டினியூஸாக 3 வந்துடும். 3க்கும் 5க்கும் உள்ள கேப் வந்து 1. நமக்கு வந்து 7 நம்பர்ஸ் வரணும். நமக்கு இதில் 1 தான் இருக்குது. ஸோ இதுவும் கிடையாது. 5க்கும் 7க்கும் உள்ள கேப் வந்து 1 தான். 6 மட்டும்தான் வரும். ஒரே ஒரு நம்பர் தான் வரும். இதுவும் கிடையாது. 7க்கும் நடுவில் 11க்கும் உள்ள கேப் பார்த்தீங்கன்னா 8, 9, 10 3 நம்பர்ஸ் வரும். 11க்கும் 13க்கும் உள்ள கேப் ஒரே 1 தான். 12 மட்டும் தான் வரும். 13க்கும் 17க்கும் உள்ள கேப் வந்து 3, 14, 15, 16. ஸோ இதுவும் கிடையாது. நமக்கு 7 வரணும். 7 நம்பர்ஸ் வரணும். 17க்கும் 19க்கும் நடுவில் கேப் வந்து ஒன்லி 1 தான். 18 மட்டும் தான் வரும். 19க்கும் 23க்கும் உள்ள கேப் வந்து 3 நம்பர்ஸ் 20, 21, 22. ஸோ இதுவும் கிடையாது. 23க்கும் 29க்கும் உள்ள கேப் பார்த்தீங்கன்னா 24, 25, 26, 27, 28 5 நம்பர்ஸ் வரும். ஸோ இதுவும் கிடையாது. நமக்கு 7 வரணும். 29க்கும் 31க்கும் உள்ள கேப் வந்து ஒன்லி 1 30 மட்டும்தான். ஸோ இதுவும் கிடையாது. 31க்கும் 37க்கும் பார்த்தீங்கன்னா 5 நம்பர்ஸ் இருக்கு. 32, 33, 34, 35, 36. ஸோ இதுவும் கிடையாது. 37க்கும் 41க்கும் பார்த்தீங்கன்னா 38, 39, 40 3 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இதுவும் கிடையாது. 41க்கும் 43க்கும் உள்ள கேப் பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 42 மட்டும்தான் இருக்கும். இதுவும் கிடையாது. 43க்கும் 47க்கும் உள்ள கேப் பார்த்தீங்கன்னா 44, 45, 46 3 நம்பர்ஸ். ஸோ இதுவும் கிடையாது. 47க்கும் 53க்கும் உள்ள கேப் பார்த்தீங்கன்னா 5 நம்பர்ஸ் 48, 49, 50, 51, 52. ஸோ இதுவும் கிடையாது. 53க்கும் 57க்கும் உள்ள கேப் பார்த்தீங்கன்னா 54, 55, 56 3 நம்பர்ஸ். ஸோ இதுவும் கிடையாது. 57 to 59 உள்ள கேப் பார்த்தீங்கன்னா 58 மட்டும்தான் 1 நம்பர் தான். ஸோ இதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு 59க்கும் 61க்கும் உள்ள கேப் பார்த்தீங்கன்னா 60 ஒன்லி 1 தான். ஸோ இதுவும் கிடையாது. 61க்கும் 63க்கும் 1 கேப் தான் 62 மட்டும்தான். இதுவும் கிடையாது. 63க்கும் 67க்கும் பார்த்தீங்கன்னா 64, 65, 66 3 நம்பர்ஸ் கேப் வரும். இதுவும் கிடையாது. 67க்கும் 69க்கும் ஒன்லி 1 68 மட்டும்தான். ஸோ இதுவும் கிடையாது. 69க்கும் 71க்கும் ஒன்லி 1 70 மட்டும்தான். இதுவும் கிடையாது. 71க்கும் 73க்கும் பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 72 மட்டும்தான். இதுவும் கிடையாது. 73க்கும் 79க்கும் பார்த்தீங்கன்னா 74, 75, 76, 77, 78 5 நம்பர்ஸ் வருது. நமக்கு 7 வேணும். ஸோ இதுவும் கிடையாது. 79க்கும் 83க்கும் பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸ் வரும். 80, 81, 82. ஸோ இதுவும் கிடையாது. 83க்கும் 87க்கும் பார்த்தீங்கன்னா 84, 85, 86 3 நம்பர்ஸ் வரும். இதுவும் கிடையாது. 87க்கும் 89 பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 88 மட்டும்தான். இதுவும் கிடையாது. 89க்கு அப்புறமா இருக்கிற ப்ரைம் நம்பர் வந்து 97. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள கேப் பார்த்தீங்கன்னா 90, 91, 92, 93, 94, 95, 96. ஸோ நமக்கு 7 நம்பர்ஸ் வந்துடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ரெக்வயர்டு ஆன்சர். ஸோ அப்போ நீங்கள் வந்து 90லேருந்து எழுதணும். 90, 91, 92, 93, 94, 95, 96. ஸோ இது பாருங்கள், கண்டினியூஸாகவும் இருக்குது, காம்போசிட் நம்பராகவும் இருக்குது. இன்பிட்வீனில் எந்த ப்ரைம் நம்பர்ஸும் ப்ரெசென்ட் ஆகலை. ஸோ அவங்க கேட்ட கொஸ்டினுக்குடைய ஆன்சர் வந்து இதுதான். ஸோ கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் அஸ் த சம் ஆஃப் 3 ஆட் ப்ரைம்ஸ். ஸோ அவங்க நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து
ஏதாவது ஒரு 3 ஆட் ப்ரைம்ஸ் எடுத்து அதை சம் பண்ணோம்னா நமக்கு அவங்க கொடுத்துருக்கிற நம்பர் வரணும். சம் மீன்ஸ் அடிஷன் பண்ணோம்னா அவங்க கொடுத்துருக்கிற நம்பர் வரணும். ஸோ இதுக்குமே வந்து நீங்கள் வந்து இந்த ப்ரைம் நம்பர் சார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆட் ப்ரைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆட் ப்ரைம்ஸ்னால் ப்ரைம் நம்பர்ஸில் வந்து 2 மட்டும் தான் ஈவன் ப்ரைம், 2வை தவிர மித்த வர எல்லா ப்ரைம் நம்பர்ஸும் ஆட் ப்ரைம்ஸ் தான். ஸோ நம்ம 2வை விட்டுருங்க, விட்டுட்டு 3லேருந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. 3லேருந்து 97 வரைக்கும் நமக்கு வந்து ஆட் ப்ரைம்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 21 கொடுத்துருக்குறாங்க. ஸோ 21 எந்தெந்த 3 நம்பர்ஸை ஆட் பண்ணால் 21 வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 13, 5, 3 இந்த 3 ஆட் ப்ரைமையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 21 கிடைக்கும். 13 + 5 + 3 ஆட் பண்ணோம்னா நமக்கு 21 கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா 31 எந்த 3 நம்பர்ஸ் ஆட் பண்ணால் 31 வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 3 + 5 + 23 ஆட் பண்ணோம்னா நமக்கு 31 கிடைக்கும். ஸோ தேர்ட் சம் வந்து 53 எந்தெந்த 3 ஆட் ப்ரைம்ஸ் ஆட் பண்ணால் 53 கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ 53 எது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 + 7 + 43. ஸோ 43 + 7 + 3 பண்ணோம்னா நமக்கு 53 கிடைச்சிடும். அண்ட் லாஸ்ட் சம் 61 எந்த 3 ஆட் ப்ரைம்ஸ் ஆட் பண்ணால் 61 கிடைக்கும்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 3 + 5 + 53 + 3 + 5 ஆட் பண்ணோம்னா நமக்கு 61 கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ரைம் நம்பர் சார்ட் வச்சு நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. ரைட் 5 pairs of prime numbers less than 20 whose sum is divisible by 5. ஸோ 5 pairs of prime numbers நம்ம எழுதணும். அது வந்து 20க்கு லெஸராக இருக்கணும். அந்த சம் வந்து ஏதாவது அந்த ஒரு பேர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் எடுக்கிறப்போ அதை அடிஷன் பண்ணுறப்போ சம் பண்ணுறப்போ அந்த நம்பர் வந்து நமக்கு divisible by 5 இருக்கணும். ஸோ இதுக்குமே நம்ம வந்து ப்ரைம் நம்பர் சார்ட் எடுத்துக்கோங்க. பட் ஃபுல்லாக நீங்கள் எழுத தேவையில்லை. லெஸ் தென் 20 அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால 20க்கு கம்மியாக இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. ஸோ 20க்கு கம்மியாக இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ்னால் 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 வரைக்கும் எழுதிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 5 pairs கண்டுபிடிக்கணும். 5 pairs வந்து அதோட சம் அந்த ஏதாவது 2 நம்பர் எடுத்து அடிஷன் பண்ணுறப்போ நமக்கு வந்து அந்த ஆன்சர் வந்து divisible by 5ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேர் நான் என்ன எடுத்துருக்கிறேன் அப்படின்னா 13ம் 2ம் எடுத்துக்கிறேன். 13 + 2 என்ன வரும், 15 வரும். ஸோ 15/5 டிவைட் ஆகுமா 3 டைம்ஸ் வரும். ஸோ இது ஒரு பேர் 13,2 அப்படின்றது ஃபர்ஸ்ட் பேர். ஸோ செகண்ட் பேர் நான் என்ன எடுத்துருக்கிறேன் அப்படின்னா 17ம் 3ம் எடுத்துக்கிறேன். 17யும் 3யும் சம் பண்ணோன்னா நமக்கு 20 வரும். ஸோ 20யும் நமக்கு எக்ஸாக்டாக 5 டேபிள்ஸில் டிவைட் ஆகும். 5 டேபிள்ஸில் வரும். 20/5 வரும். ஸோ இது வந்து செகண்ட் பேர் 17,3. ஸோ தேர்டு பேர் என்ன எடுத்துருக்கிறேன்னா 2ம் 3யும் எடுத்துருக்கிறேன். ஸோ 2ம் 3யும் அப்படின்றது வந்து 2 + 3 வந்து 5. ஸோ 5/5 வரும் நமக்கு. எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். 1 டைம் வரும். 5 1s are 5 வரும். ஸோ 2,3ன்றது ஒரு தேர்டு பேர். ஃபோர்த்து பேர் பார்த்தீங்கன்னா 11ம் 19ம் எடுத்துருக்கிறேன். ஸோ 11ம் 19ம் நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கு 30 கிடைக்கும். ஸோ 30யும் நமக்கு வந்து 30/5 பண்ணுறப்ப எக்ஸாக்டாக டிவைட் ஆகும், டிவிசிபிள் ஆகும். ஸோ 30/5 அப்படின்றது வந்து நமக்கு 11,19ன்றது ஒரு கரெக்டான பேர். அடுத்து லாஸ்ட் ஒன் வந்து 7ம் 3யும் எடுத்துருக்கிறேன். ஸோ 7ம் 3யும் 7 + 3 எடுத்தோம்னா 10/5 நமக்கு எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். ஸோ அதனால 7,3ன்றது ஒரு பேர். ஸோ இது எல்லாமே வந்து அவங்க கேட்டிருக்கிற 5 pairs of prime numbers less than 20 whose sum is divisible by 5. So next fill in the blanks. Question number 12 வந்து fill in the blanks. So அதில் A sum பாருங்க. A number which has only 2 factors is called dash. ஸோ ஒரு நம்பருக்கு 2 ஃபேக்டர் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன நம்பர், ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பருக்கு தான் 1 அப்புறம் அதுக்கே அது வந்து ஃபேக்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து என்னது, ப்ரைம் நம்பர். அடுத்த செகண்ட் சம் பாருங்க. எ நம்பர் விச் ஹேஸ் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். ஸோ 1ம் அந்த நம்பரே அதுக்கு ஃபேக்டராக இருந்துச்சுன்னா, அதாவது 2 ஃபேக்டர்ஸ், ஒரு நம்பருக்கு 2 ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது ப்ரைம் நம்பர். 2 ஃபேக்டர்ஸ்க்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து காம்போசிட் நம்பர்ஸ். எ நம்பர் விச் ஹேஸ் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இஸ் கால்ட் அ காம்போசிட் நம்பர்.
ஸோ சி சம் பாருங்க, 1 is neither dash nor dash. ஸோ நெய்தர் ப்ரைம் நம்பர், நம்ம வந்து ஒன்னை வந்து ப்ரைம் நம்பர்னும் சொல்ல முடியாது, காம்போசிட் நம்பர்ஸும் சொல்ல முடியாது. ஸோ 1 is neither ப்ரைம் நம்பர் நார் காம்போசிட் நம்பர். டி சம் பாருங்க, த ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பர் வந்து 2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் அப்படின்னு பார்த்தா 2 தான். த ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர் வந்து 4லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர் 4 தான். ஸ்மாலஸ்ட் ஈவன் நம்பர் உங்களுக்கே தெரியும், 2 தான். ஓகே சில்ட்ரன், இப்போ எக்ஸசைஸ் 3.3 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. யூசிங் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் டிட்டர்மைன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 2, by 3, by 4, by 5, by 6, by 8, by 9, by 10, by 11. Say yes or no. ஸோ நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டிவிசிபிலிட்டி டெஸ்ட் நம்மளே பண்ணிவிட்டு எஸ்ஆர் நோ சொல்லணும். ஸோ டிவிசிபிள் பை 2, 3, 4, 5, 6, 8, 9, 10, 11 சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டு எஸ்ஆர் நோன்னு சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு சம் ரூல்ஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து டிவிசிபிள் பை 2க்கு என்ன ரூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னா அதோட ஒன்ஸ் பிளேஸ் வந்து ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா அது டிவிசிபிள் பை 2. ஈவன் நம்பராக இல்லை அப்படின்னா அது நாட் டிவிசிபிள் பை 2. அடுத்து 3க்கு என்ன ரூல், டிவிசிபிள் பை 3க்கு என்ன ரூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க சம் நம்பர் கொடுக்குறாங்கன்னா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதை 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 3ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா டிவிசிபிள் பை 3, இல்லை ரிமைண்டர் சம் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா நாட் டிவிசிபிள் பை 3. அப்படி இல்லை ஓரளவு ஸ்மால் நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கொடுக்குற நம்பர் ஸ்மாலாக இருந்துச்சுன்னா 3 டேபிளில் வருமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். வந்துச்சுன்னா டிவிசிபிள் பை 3, இல்லைன்னா நாட் டிவிசிபிள் பை 3. இதுதான் 3 கூடிய ரூல். 4 டிவிசிபிள் பை 4க்கு என்ன ரூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 டிஜிட்ஸை பாருங்கள். லாஸ்ட் 2 டிஜிட்ஸை எடுத்து 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா டிவிசிபிள் பை 4, இல்லைன்னா நாட் டிவிசிபிள் பை 4. இல்லை 4 டேபிளில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அதுவும் ஒரு மெத்தட் தான். டிவைட் பண்ணி பாருங்கள், இல்லைனா 4 டேபிளில் வருமானு சொல்லிட்டு பாருங்கள். வரும் அப்படின்னா டிவிசிபிள் பை 4, இல்லைனா நாட் டிவிசிபிள் பை 4. அடுத்து 5 டிவிசிபிள் பை 5க்கு என்ன ரூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் பிளேஸில் வந்து 0 அல்லது 5 இருந்துச்சு அப்படின்னா அது டிவிசிபிள் பை 5, அப்படி இல்லைன்னா நாட் டிவிசிபிள் பை 5. டிவிசிபிள் பை 6க்கு என்ன ரூல்னா, 2க்கும் ஒரு நம்பர் வந்து 2ஆலையும் 3ஆலையும் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக 6ஆலையும் டிவிசிபிள் ஆகும். அதுதான் டிவிசிபிள் பை 6 கூடிய ரூல். நெக்ஸ்ட் டிவிசிபிள் பை 8க்கு என்ன ரூல் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிற நம்பரில் லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் எடுத்து டிவைட் பண்ணி பாருங்கள். டிவைட் பண்ணி பார்க்குறப்ப ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா டிவிசிபிள் பை 8, இல்லை ஏதாச்சும் சம் நம்பர் வருதுன்னா நாட் டிவிசிபிள் பை 8. டிவிசிபிள் பை 9க்கு என்ன ரூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம 3க்கு என்ன ரூல் ஃபாலோ பண்ணமோ அதே ரூல் தான் 9க்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் டிவிசிபிள் பை 10க்கு வந்து என்ன ரூல்னா, ஒன்ஸ் பிளேஸ் வந்து 0ஆல் எண்டாக இருந்துச்சு அப்படின்னா டிவிசிபிள் பை 10, அப்படி இல்லைன்னா நாட் டிவிசிபிள் பை 10. ஸோ 11க்கு என்ன ரூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை வந்து செஞ்சு காமிச்சாதான் புரியும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் செஞ்சு காமிக்கிறப்ப உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த எல்லா இதுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். இந்த ரூல் அப்ளை பண்ணி செஞ்சு காமிக்கிறேன், உங்களுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து டிவிசிபிள் பை 2க்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 128 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் எடுக்கிறேன். ஸோ இதோட ஒன்ஸ் பிளேஸ் நம்ம பார்க்கணும். ஒன்ஸ் பிளேஸ் ஈவனாக இருந்துச்சுன்னா டிவிசிபிள் பை 2, இல்லைன்னா நாட் டிவிசிபிள் பை 2. இது வந்து 8ன்றது ஒரு ஈவன் நம்பர். ஸோ இது வந்து டிவிசிபிள் பை 2. ஸோ அதே 128 டிவிசிபிள் பை 3க்கு எடுக்கிறேன். ஸோ டிவிசிபிள் பை 3க்கு என்ன ரூல், இந்த எல்லா நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 1 + 2 + 8, 1 + 2 + 8 பண்ணோம்னா 11 வருது. ஸோ 11 வந்து நம்ம 3ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். பார்க்குறப்ப நமக்கு ரிமைண்டர் 0 வந்துச்சு அப்படின்னா டிவிசிபிள் பை 3, இல்லைன்னா நாட் டிவிசிபிள் பை 3. ஸோ 11 3ஆல் நம்ம டிவைட் பண்ணி பார்க்குறப்போ 3 3s are 9, ரிமைண்டர் வந்து 2 வருது. ஸோ 0 வரல, 2 வருது. ஸோ இது வந்து டிவிசிபிள் பை 3 வந்து கிடையாது. அடுத்து டிவிசிபிள் பை 4க்கு என்ன ரூல் சொல்லியிருக்கிறேன், நம்பர் வந்து அதே நம்பர் நம்ம 128 எடுத்து எல்லா இதுக்கும் நம்ம செய்யலாம். ஸோ 128ல் லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்து பார்க்கணும். லாஸ்ட் 2 டிஜிட்டை நம்ம வந்து 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா டிவிசிபிள் பை 4, இல்லைன்னா நாட் டிவிசிபிள் பை 4. ஸோ 28ஐ 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 7 4s are 28. ஸோ ரிமைண்டர் வந்து 0 வருது, அதனால டிவிசிபிள் பை 4.
டிவிசிபிள் பை 5க்கு வந்து நான் என்ன ரூல் சொல்லியிருந்தேன், ஒன்ஸ் பிளேஸ் பார்க்குறோம். ஸோ 128 அது சேம் நம்பர் தான் எடுத்திருக்கிறேன். ஸோ ஒன்ஸ் பிளேஸ் பார்க்கணும். ஒன்ஸ் பிளேஸில் 0 ஆர் 5, ஒன்று 0 இருக்கணும் இல்லைன்னா 5 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா டிவிசிபிள் பை 5, இல்லைன்னா நாட் டிவிசிபிள் பை 5. இங்கே வந்து 8 இருக்குது, ஸோ இது வந்து நாட். ஸோ டிவிசிபிள் பை 6க்கு என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128 இருக்குது. ஸோ இந்த நம்பரை வந்து நம்ம டிவிசிபிள் பை 2 ஆலையும் ஆகுது, 3 ஆலையும் ஆகுதுன்னா அது கண்டிப்பாக 6 ஆலையும் ஆகும். ஸோ நம்ம டிவிசிபிள் பை 2 ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் இதே நம்பருக்கு. டிவிசிபிள் பை 2 ஓகே ஆயிடுச்சு. ஒன்ஸ் பிளேஸில் வந்து ஈவன் நம்பர், ஸோ டிவிசிபிள் பை 2 தான். டிவிசிபிள் பை 3க்கு என்ன சொல்லியிருந்தேன், எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு 3ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறப்ப ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா டிவிசிபிள் பை 3, இல்லைன்னா நாட் டிவிசிபிள் பை 3 சொல்லியிருந்தேன். பட் ரிமைண்டர் வந்திருக்கு, ஸோ இது நாட் டிவிசிபிள் பை 3. ஸோ ஒரு கண்டிஷன் ஓகே ஆயிடுச்சு, பட் இன்னொரு கண்டிஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதனால இது வந்து நாட் டிவிசிபிள் பை 6. இப்போ டிவிசிபிள் பை 8க்கு என்ன ரூல் அப்படின்னா லாஸ்ட்டு 3 டிஜிட் நம்ம பார்க்கணும். இதில் மொத்தமே 3 டிஜிட்ஸ் தான் இருக்குது. சப்போஸ் இப்போ ஒரு 6 டிஜிட் நம்பர் அப்படி இருக்குது அப்படின்னா லாஸ்ட் 3 டிஜிட்டை நீங்கள் எடுத்து 8ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா டிவிசிபிள் பை 8, இல்லைன்னா நாட் டிவிசிபிள் பை 8. இப்போ நமக்கு மொத்தமே 128 அப்படின்றது 3 டிஜிட் நம்பர். ஸோ அப்படியே எடுத்து நம்ம 8ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ரிமைண்டர் வந்து 0 வருது. ஸோ இது வந்து டிவிசிபிள் பை 8. ஸோ டிவிசிபிள் பை 9க்கு என்ன ரூல்னா 3க்கும் 9க்கும் சேம் ரூல்ஸ் தான். கொடுத்துருக்கிற நம்பரை நம்ம அடிஷன் பண்ணிடணும். அடிஷன் பண்ணிவிட்டு அதை 9ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். நமக்கு ரிமைண்டர் வந்து 0 வரலை. 0 வராததுனால இது வந்து நாட் டிவிசிபிள் பை 9. அடுத்து டிவிசிபிள் பை 10க்கு என்ன ரூல் அப்படின்னா கொடுத்துருக்கிற நம்பரில் ஒன்ஸ் பிளேஸில் பார்க்கணும். ஒன்ஸ் பிளேஸில் வந்து 0 வந்துச்சுன்னா டிவிசிபிள் பை 10, வரலை அப்படின்னா நாட் டிவிசிபிள் பை 10. அடுத்து டிவிசிபிள் பை 11க்கு என்ன ரூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, 3 டிஜிட் நம்பர், 6 டிஜிட் நம்பர், எத்தனை டிஜிட் நம்பர் கொடுத்தாலும் நம்ம வந்து ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து 1, 2, 3ன்னு நம்பர் போட்டுக்கோங்க மேலே. இப்போ 128 இருக்குன்னா ஒன்ஸ் பிளேஸ்க்கு நேராக மேலே 1, டென்ஸ் பிளேஸ்க்கு நேராக மேலே 2, ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்க்கு நேராக மேலே 3 போட்டுக்கிட்டேன். ஸோ 1, 3, 5 இந்த மாதிரி பிளேசஸில் இருக்கிறதுலாம் ஆட் பிளேசஸில் இருக்கிற நம்பர்ஸ். 2, 4, 6 இந்த மாதிரி பிளேசஸில் இருக்கிற நம்பர்ஸ்லாம் ஈவன் பிளேசஸில் இருக்கிற நம்பர்ஸ். அந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஆட் பிளேசஸில் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து ஆட் பண்ணணும், ஈவன் பிளேசஸில் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து ஆட் பண்ணணும். அப்புறம் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் வந்து 11 இல்லைன்னா 0, இந்த 2 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பராக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா டிவிசிபிள் பை 11, இல்லைன்னா நாட் டிவிசிபிள் பை 11. ஸோ இப்போ 128க்கு நான் மேலே வந்து 1, 2, 3 நம்பர் போட்டுக்கிறேன். இதில் ஆட் பிளேசஸில் உள்ள நம்பர் வந்து 8, 1. ஸோ 1 + 8 வந்து 9. ஈவன் பிளேஸில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, 2. ஸோ அதனால 9 - 2 = நமக்கு என்ன வருது, 7 வருது. ஸோ இந்த ஆன்சர் வந்து நமக்கு 11 இல்லைன்னா 0 வரணும். பட் நமக்கு 7 வருது. அதனால இந்த நம்பர் வந்து நாட் டிவிசிபிள் பை 11. ஸோ நான் உங்களுக்காண்டி வந்து கொஞ்சம் ஒரு 6 டிஜிட் நம்பர் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம மேலே வந்து 1, 2, 3, 4, 5, 6 அந்த மாதிரி போட்டுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆட் பிளேசஸில் உள்ளதெல்லாம் எடுத்து ஆட் பண்ணுவோம். ஆட் பிளேசஸில் என்னென்ன இருக்குது, 4 + 7 + 2 இருக்குது. ஸோ 4 + 7 + 2 = 13. ஈவன் பிளேசஸில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, 1 + 9 + 4. 1 + 9 + 4 = 14. ஸோ 14 - 13 நம்ம இப்போ சப்ராக்ஷன் பண்ணணும். இது ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணணும். 14 - 13 = 1 வருது. நமக்கு 11 இல்லைன்னா 0 வரணும். பட் நமக்கு 1 வருது. அதனால இந்த நம்பரும் வந்து நாட் டிவிசிபிள் பை 11. ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்த ரூல்ஸ் வச்சு நீங்கள் எல்லா சம்ஸையும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி டேப்லர் காலமில் நீங்கள் எஸ் நோன்றதை நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். Using divisibility test, determine which of the following numbers are divisible by 4 and 8. ஸோ 4, 8க்கு நான் ஆல்ரெடி ரூல்ஸ் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த சம் செஞ்சிடலாம். ஸோ 4க்கு வந்து கொடுத்துருக்கிற நம்பரில் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் எடுத்து நம்ம வந்து பார்க்கணும். பார்த்து 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா டிவிசிபிள் பை 4, இல்லைன்னா நாட் டிவிசிபிள் பை 4. 8க்கு வந்து கொடுத்துருக்கிற நம்பரில் லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் எடுத்து பார்க்கணும். அதை வந்து 8ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா டிவிசிபிள் பை 8, இல்லைன்னா நாட் டிவிசிபிள் பை 8. ஸோ கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. யூசிங் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் டிட்டர்மைன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 6.
ஸோ டிவிசிபிள் பை 6 கேட்குறாங்க. அதுக்கு என்ன ரூல்ஸ் நம்ம சொல்லியிருக்கிறோம், டிவிசிபிள் பை 2வும் டிவிசிபிள் பை 3யும் ஓகே ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டிவிசிபிள் பை 6 அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ டிவிசிபிள் பை 2க்கு என்ன ரூல், ஒன்ஸ் பிளேஸ் கொடுத்துருக்கிற நம்பரில் ஒன்ஸ் பிளேஸ் ஈவன் நம்பராக இருக்கணும், அப்படின்னா டிவிசிபிள் பை 2. 3க்கு என்ன சொல்லியிருக்கிறேன், கொடுத்துருக்க எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணிட்டு 3 டேபிளால் டிவைட் பண்ணி பார்க்கணும். ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா டிவிசிபிள் பை 3, இல்லைனா நாட் டிவிசிபிள் பை 3ன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த 2 கண்டிஷன் ஓகே ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 6க்கும் ஓகே ஆயிரும். ஸோ அதுவும் டிவிசிபிள் ஆயிரும். ஸோ அதனால நம்ம வந்து டிவிசிபிள் பை 6 கேட்டாங்கன்னா நம்ம வந்து டிவிசிபிள் பை 2 பண்ணுங்க, டிவிசிபிள் பை 3 பண்ணுங்க. அதை வச்சு நம்ம டிவிசிபிள் பை 6 வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் எல்லா நம்பர்ஸும் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. யூசிங் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் டிட்டர்மைன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் டிவிசிபிள் பை 11. டிவிசிபிள் பை 11க்கு என்ன ரூல் சொல்லியிருந்தேன், கொடுத்துருக்கிற நம்பரில் மேலே வந்து 1 2 3 4ன்னு ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து எழுதிக்கோங்க. ஸோ ஆட் பிளேசஸில் உள்ள நம்பர்ஸ்லாம் செப்பரேட் பண்ணிக்கோங்க, ஈவன் பிளேசஸில் உள்ள நம்பர்ஸ்லாம் செப்பரேட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் ஆட் பிளேசஸில் உள்ள நம்பர்ஸ்லாம் எடுத்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, ஈவன் பிளேசஸில் உள்ள நம்பர்ஸ்லாம் எடுத்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 0 இல்லைனா 11 வரணும். வந்துச்சுன்னா டிவிசிபிள் பை 11, இல்லைனா நாட் டிவிசிபிள் பை 11 சொல்லியிருக்கிறேன். ஸோ ஒரே ஒரு சம் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள், 5445. ஸோ இதுக்கு மேலே ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து 1 2 3 4ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதில் ஆட் பிளேசஸில் உள்ள நம்பர்ஸ் வந்து 5 + 4, ஈவன் பிளேசஸில் உள்ள நம்பர்ஸ் வந்து 5 + 4, ரெண்டுமே 5 + 4 தான். ஸோ ரெண்டுமே 9 வரும். 9 - 9 பண்ணுறப்போ உங்களுக்கு 0 கிடச்சிரும். ஸோ நமக்கு 0 இல்லைனா 11 வந்துச்சுனாலே டிவிசிபிள் பை 11 சொல்லியிருக்கிறேன். நமக்கு இங்கே 0 கிடச்சிருச்சு. ஸோ இந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 11. ஸோ இந்த மாதிரி எல்லா சம்ஸையும் நம்ம பண்ணணும். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. அப்படி கொஸ்டின் நம்பர் 5லேருந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.